ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் உஷா ஜிகேஎம் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் ஒரு புது செக்மெண்ட் தான் ஆரம்பிச்சிருக்கேன். அது என்ன அப்படின்னா ஆர்ட் அண்ட் மித்தாலஜி சீரீஸ் 1. இந்த ஆர்ட் அண்ட் மித்தாலஜி சீரீஸ் 1ல் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஆலமரம். இந்த ஆலமரத்தை பற்றின நிறைய அரிய தகவல்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்திய தேசிய மரமான ஆலமரம் தமிழில் ஆல் என்ற பெயரால் குறிக்கப்படுகிறது உண்டு. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா வேதங்களில் குறிப்பாக அதர்வண வேதத்தில் பர் என்ற பெயராலும், சமஸ்கிருதத்தில் நியோக்ரதா, வாத்தா, பாகுபதா, கல்பகுருஷா என்ற பெயர்களாலும், ஹிந்தியில் பார்த்திங்கன்னா வாத்தா, வத், பர்கட், பெர் அப்படின்னும், ஆங்கிலத்தில் பேனியன் என்ற பெயராலும் அழைக்கப்படுவதுண்டு. சரி, இப்போ இந்த மரத்தில் அப்படி என்ன விஷயம் இருக்குது, இந்த மரத்துடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பொதுவாக இந்த மரத்தில் அந்த இருக்கக்கூடிய தொங்கும் எழுதுகள் மற்றும் அந்த வேர்கள் எல்லாம் சிவனுடைய ஜடாமுடைய குறிப்பிட்டதாக அமைஞ்சிருக்கா, இல்லைனா சிவனுடைய வடிவமான தட்சிணாமூர்த்தி இந்த மரத்துக்கு கீழே இருந்து யோக நிலையில் தவம் செய்வதாக கூறப்படுகிறது. அப்போது இந்த மரம் தட்சிணாமூர்த்தியின் உறைவிடமா, இல்லை யக்ஷா, யக்ஷினி, குபேரா இந்த மாதிரி 2ஆம் நிலை தெய்வங்களுடைய உறைவிடமாக இந்த மரம் கருதப்படுகிறதா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் ஆர்ட்டில் முக்கியமாக ஸ்கல்ப்சர் அண்ட் பெயிண்டிங்கில் இந்த மரம் எவ்வாறு கையாளப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட தகவல்களையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதை பற்றின நிறைய பழங்குடி கதைகள் நிறையா இருக்குது, மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ் நிறையா இருக்குது, புராணங்கள் இதை பற்றி குறிப்பிட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க ஆலமரம் எப்படி ஸ்தல விருட்சமாக அமைஞ்சது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் மனிதன் தோன்றிய போது இயற்கையை தெய்வமாக வழிபட்டான். காடு, மலை, மரம், சூரியன், நீர்வீழ்ச்சி இது எல்லாமே அவன் கும்பிட ஆரம்பித்தான். பொதுவாக எதை பார்த்து பயந்தானோ, அதை இடி, மின்னல், மலை அதை பயப்படும் போது அதை கூட ஒரு தெய்வங்களாக வழிபாடு செய்யப்படும் பழக்கம் இருந்தது. இப்படி பழக்கம் இருக்கும்போது காடுகள் மட்டும் இல்லாமல் நீர்நிலைகளை நிறையா வழிபாடு செய்யும் பழக்கம் நம்ம இந்தியாவில் இன்றளவும் இருக்கிறது. ஏன்னா நீர் தான் ஒரு இடத்தினுடைய வளமையை அதிகப்படுத்தும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நீருக்கு ஒரு புனிதத்தன்மை இருப்பதாக கருதப்பட்டு எல்லா விதமான புனித காரியங்களுக்கும் இந்த நதி நீரானது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நதியில் குளிப்பது ஒரு புனிதமான விஷயமாக கருதப்பட்டு இன்றளவும் நீர் வழிபாடு இருந்து வருகிறது. அதே போல் பார்த்திங்கன்னா மரங்களை கும்பிடும் வழக்கம் கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயமாகும். கோவில்களில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் ஸ்தல விருட்சமாக மரங்களை கும்பிடும் பழக்கம் இருக்கிறது. முதல்ல பார்த்திங்க அப்படின்னா மனிதன் தோன்றிய போது மரங்களை உடைச்சு அதை ஒரு சேர்த்து ஒரு கோவில் மாதிரி அமைப்பில் அமைச்சு அதை வழிபாடு செஞ்சான். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நாகரிகம் வளர்ந்த போது களிமண்ணால் அந்த மரத்து இதில் பூசி அதை ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃபார்ம் எடுத்துகிட்டு வந்தாங்க. பிற்பாடு 6ஆம் நூற்றாண்டில் செங்கல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த கட்டுமானங்கள் அமைக்கும் பணி ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய கோவில்களுடைய வடிவமைப்பு இருந்தது. இந்த கோயில்களை வடிவமைக்கும் போது அந்த மரங்களுக்கு கீழே உள்ள தெய்வங்களை வழிபடும் பழக்கம் இருந்ததுனால அதோடு சேர்த்து அந்த மரங்களையும் அந்த கோயிலுக்குள்ளேயே வச்சு வழிபடக்கூடிய பழக்கம் இருந்தது. ஏன்னா தேவர்கள் பொதுவாக அந்த மரங்களை சுயம்புலிங்கங்களை காடுகளில் கண்டறிந்து அந்த மரங்களோடு சேர்ந்து அந்த சுயம்புலிங்கங்களை வணங்கினாங்க அப்படிங்கிறது கந்த புராணத்தில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அதனால இன்றளவும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்தல விருட்சமானது வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது. இது முக்கியமாக அந்த ஆலமரத்தில் அதனுடைய பேரிலே நிறைய ஊர்கள் இருக்குது. திருவாலங்காடு, திருவெண்காடு, திருவாலம்பொழில், அன்பிலாளந்துறை, ஆலக்கோயில் இப்படி நிறைய கோவில்கள் இருக்குது. சிவனின் வடிவமான தட்சிணாமூர்த்தி யோக நிலையில் ஆலமரத்திற்கு கீழே அமர்ந்து தவம் புரிவதால் இந்த தட்சிணாமூர்த்தி சிலையை பார்த்திங்கன்னா மேல் பக்கம் இந்த ஆலமரம் கண்டிப்பாக வடிவமைச்சிருப்பாங்க. மேலும் சங்க இலக்கியங்களில் தட்சிணாமூர்த்தியானவர் ஆலமர் செல்வர், மாலமர் செல்வர், ஆலமர் கடவுள், கடவுள் ஆலத்து என்ற பெயர்களாலும் ஆலமரத்தோட சிறப்போடையே அவர் குறிப்பிடப்படுகிறார். தேவார பாடல் பெற்ற நிறைய ஸ்தலங்களில் இந்த ஆலமரம் ஸ்தலவிருட்சமாக இருந்தால் கூட சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலத்திலையும் ஆலங்குடியிலும் இது ரொம்ப பிரசித்தி பெற்றதாக விளக்குகிறது. இந்த பட்டமங்கலத்தில் பார்த்திங்கன்னா கார்த்திகை பெண்கள் கல்லை அந்த ஆலமரத்துக்கு கீழே இருப்பாங்க. இதுக்கு ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரி இருக்குது. என்ன அப்படின்னா, முன்பொரு சமயம் கைலாயத்தில் பார்வதி தேவி சிவபெருமானிடம் அஷ்டமா சித்திகளை இந்த கார்த்திகை பெண்களுக்கு உபதேசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறார். அப்படி அவர் உபதேசிக்கும் போது அந்த கார்த்திகை பெண்கள் ஒழுங்காக அதை கவனிக்கிறதுனால சிவபெருமான் கோபம் கொண்டு அவர்களுக்கு சாபம் கொடுத்துறாரு, பட்டமங்கைகளாக கல்லாக மாறணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல கல்லாக இருக்கிறாங்க.
ஒரு 1000 வருடம் கழித்து சிவபெருமானே தட்சிணாமூர்த்தி வடிவத்தில் வந்து இவங்களுடைய சாபத்தை போக்கியதாக வரலாறு இருக்குது. இந்த கோவிலில் ஒரு சிறப்பு அம்சம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த சன்னிதானத்துடைய பின்பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய ஆலமரம் படர்ந்து விருந்திருக்கு. ஸோ அந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யும்போது இந்த ஆலமரத்தையும் சேர்த்தே வந்து வழிபாடு செய்யும் பழக்கம் வந்து அங்கே இருக்குது. அந்த ஆலமரத்துக்கு கீழே தான் இந்த கார்த்திகை பெண்கள் வந்து சிலை வடிவத்தில் இருக்கிறாங்க. இது ரொம்பவே கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இல்லையா? வாங்க அடுத்து என்னங்கிறத பார்க்கலாம். கலை வடிவங்களில் பார்த்தோம்னா முக்கியமாக தட்சிணாமூர்த்தி சிலையானது இந்த மேற்புறத்தில் ஆலமரத்தோடு தான் இருக்குது. பாண்டியர்கள், பல்லவர்கள், சோழர்கள், அப்புறம் விஜயநகரம், அதுக்கப்புறம் அந்த உடையார்கள் வரைக்கும் அமைக்கும் பழக்கம் இருந்தது. இதில் வந்து நஞ்சன்கூடு கோவில், அதாவது மைசூரில் இருக்கக்கூடிய நஞ்சன்கூடு கோவிலில் இந்த வாதமூல தட்சிணாமூர்த்திங்கிற ஒரு சிற்பம் இருக்குது. இந்த வாதாங்கிறது வந்து சமஸ்கிருதத்தில் ஏற்கனவே சொன்னபடி ஆலமரத்தை குறிப்பிடுகிறது. ஸோ இந்த ஆலமரத்தோட பெயரிலே வந்து இந்த தட்சிணாமூர்த்தி விடம் இருப்பது ரொம்பவே ஒரு சிறப்பான அம்சமாகும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி பக்கம் அழகாக அந்த ஆலமரத்துடைய அந்த சிற்பம் வந்து இருப்பதை நம்ம காணலாம். இந்த மாதிரி ஆலமரம் வந்து சிற்பங்களில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. அதே மாதிரி பெயிண்டிங்கில் பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் டெம்பிளில் தட்சிணாமூர்த்தி பெயிண்டிங்கிறது ரொம்ப ஃபேமஸான பெயிண்டிங். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆலமரம் வந்து நிறைய பறவைகள், விலங்குகள், கிண்ணறர்கள் எல்லாமே கலந்த ஒரு ஓவியமாக நமக்கு காணப்படுகிறது. இது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும். ஆலமரமும் அதன் நிழலும் எதை குறிக்கிறது அப்படின்னா மாயையையும் அந்த மாயின் காரணமாக உருவாகி இந்த உலகத்தையும் சுட்டி காட்டுகின்றன. இந்தியாவின் ஒரு பிரபலமான வழக்கம் என்னென்னா ஆலமரங்களை நடுவது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இந்த ஹோமம், யாகம் அதெல்லாம் பண்ணும்போது நிறைய மரக்குச்சிகளை வந்து அதில் போட்டு எரிப்போம். அதில் வந்து ஒரு 9 வகையான மரங்களின் குச்சிகள் பயன்படுத்தப்படுகிறது. அந்த குச்சிகளில் வந்து ஆலமரக்குச்சியும் ஒன்று. அதனாலே இது வந்து ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த ஆலமரத்திலிருந்து வரக்கூடிய அந்த பால் போன்ற திரவம், பிசின் போல் இருக்கிறத வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கலரோடு சேர்த்து சில பெயிண்டிங்கில் வந்து அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது கம்மு மாதிரி இருக்கிறதுனால அந்த கலர்ஸோட மிக்ஸ் பண்ணி சில பெயிண்டிங்கில் வந்து இயற்கை ஓவியங்களாகவும் பயன்படுத்துறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. முதலில் உலகம் தோன்றிய போது அந்த கிரண்ய கற்பால் வந்து ஓம் என்ற பிரணவ மந்திரம் அது வழியாக ஊடுருவி செல்லும் பொழுது அதனோட நடுவில் இந்த ஆலமரம் தென்படுகிறது. அந்த ஆலமரத்தோட பிரான்ச்சஸ்லேருந்து தான் மனித குலம் தோன்றியது அப்படிங்கிற மாதிரி புராணங்கள் வந்து குறிப்பிடுகின்றன. சோளா மியூரல்ஸ் இல்லாமல் பெயிண்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ராஜ்புத் பெயிண்டிங்ஸில், காங்கரா மினியேச்சர் பெயிண்டிங்ஸில், அப்புறம் மியூரல் பெயிண்டிங்ஸ் ஆஃப் விஜயநகரா, நாயக்கா மியூரல்ஸ், இந்த மாதிரி நிறைய பெயிண்டிங்ஸில் வந்து கோவிலில் இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸில் இந்த ஆலமரத்துடைய ஓவியத்தை நம்ம பார்க்கலாம். இதிலிருந்து இந்த ஆலமரமானது எப்படி ஓவியம், சிற்பமில் ஒரு தனித்தன்மை வாய்ந்த விஷயமாக இருக்குங்கிறத நம்ம வந்து கண்கூடாக பார்க்க முடியும். இப்போ ஆலமரத்துடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஆலமரமானது நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்றும் ஒரு மரமாகவும் நிறைய ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்சஸ் இருக்கக்கூடிய ஒரு மரமாகவும் கருதப்படுகிறது. வாத பூர்ணிமா அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் ஆகும். இது வந்து ஃபுல் மூன் டே, அதாவது வந்து பௌர்ணமி தினத்தை வந்து கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா கல்யாணம் ஆன பெண்கள் வந்து விரதம் இருந்து இந்த ட்ரீக்கு வந்து கயிறெல்லாம் கட்டி இதை வந்து வழிபாடு செய்கிறாங்க. அப்படி வழிபாடு செய்யும் பொழுது அவருடைய கணவர்களுடைய ஆயுள் வந்து நீட்டித்திருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக கருதப்பட்டு இன்றிலும் வடநாட்டில் வந்து வாத பூர்ணிமாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபெஸ்டிவலாகவே விளங்குகிறது. ஆயுர்வேதத்தில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கக்கூடிய ஒரு மரமாக கருதப்படுகிறது. இதனுடைய இலை, பட்டை, பூ, காய், வேறு எல்லாமே வந்து இது வந்து மருத்துவ குணங்கள் நிறைந்தது. மகாபாரதத்தில் வந்து ஒரு விஷயம் குறிப்பிடப்படுகிறது. அதாவது என்னென்னா, இந்த ஹேங்கிங் ரூட்ஸில் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரஜன் பவுடரை எடுத்து அதை சில மூலிகைகளோடு கலந்து அந்த இதை வந்து நம்ம குடித்தோன்னா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் குறிப்பிடப்படுகிறது. இந்த மரத்துக்கு பேனியன் ட்ரீ அப்படின்னு பேர் எப்படி வந்தது அப்படின்னா, பேனியன்கிற ஒரு கம்யூனிட்டி வந்து அவங்க வந்து வியாபாரம் பண்ணுறவங்க. அவங்க வந்து ஒரு ட்ரீக்கு கீழே வந்து அவங்க எல்லாரும் அசம்பிள் ஆவாங்க. இந்த அசம்பிள் ஆகிற இந்த குரூப்பு தான் வந்து பேனியன்ஸ்னு சொல்கிறோம். அதனால் அந்த ட்ரீ வந்து பேனியன் ட்ரீ அப்படிங்கிற பேராலும் குறிப்பிடப்படுகிறது. அப்புறமா இந்த பேனியன் ட்ரீயை பற்றி ஒரு முக்கியமான ஒரு பழங்குடி கதை ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் வந்து மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய பிரதான் ட்ரைப்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இந்த ட்ரைப்ஸ் வந்து, அதாவது பழங்குடி மக்களுக்கு வந்து ஜல்ரந்தா அப்படிங்கிறவர் தான் குரு.
ஒரு நாள் இந்த குருவானவர் இறந்து விடவே அவருடைய மகன்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த உடலை எடுத்துக்கொண்டு ஒரு புரசை மரத்துக்கு கீழே சுடுகாட்டில் புதைச்சி வச்சிடுறாங்க. டெய்லி வந்து அந்த காட்டு விலங்குகள் வந்து அந்த இதை சிதைக்க வண்ணம் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய தீப்பந்தங்கள் அங்கே எரிய வைக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் பார்த்தா அந்த சமாதியிலேருந்து ஒரு அழகான ஒரு ஆலமரம் வளர்ந்து வரதை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு அந்த பெரிய பையனோட கனவில் அந்த குருவானவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆலமரம் வந்து என்னுடைய எலும்பு சதையில் மட்டும் என்னுடைய மூளையின் வழியாக தான் வளர்ந்து வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் வந்து பத்திரமா பாதுகாக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பிரதான் பழங்குடி மக்கள் வந்து இந்த விழுதுகளை வந்து அவங்களுடைய குருவுடைய ஜடாமுடியாக நினைத்து இந்த மரத்தை வந்து வழிபடும் பழக்கம் தொன்று தொட்டு இன்று வரையும் இருந்து வருகிறது. நியோங்கிரதா என்று சமஸ்கிருதத்தில் அழைக்கப்படும் இந்த ஆலமரமானது கல்பக விருஷம் அப்படிங்கிற பெயராலும் ஹிந்து மித்தாலஜியில் அறியப்படுகிறது. இந்த கல்பக விருஷம் வந்து நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கும் நம்ம வந்து விரும்பிய வண்ணம் வாழ்வதற்கும் அதை வழிபாடு செய்யும் முறைகளை சொல்லுகிறது. அப்படி பண்ணும்போது என்ன அப்படின்னா அதுக்கு நமக்கு நிறையா நகைகள், பொன், பொருள், அப்புறம் நம்ம விரும்பிய உடைகள், குழந்தைங்க எல்லாமே கொடுக்குறதா வந்து நம்பப்படுகிறது. அதனால் இது கல்பக விருஷமாக கன்சிடர் செய்யப்பட்டு வழிபாட்டு முறையில் இருந்து வருகிறது. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ஆலமரங்கள் வந்து ஊருக்கு நடுவில் இருக்காது. ஊரை விட்டு ஒதுக்குப்புறமாக பெரும்பாலும் வந்து அந்த சுடுகாடுன்னு சொல்லக்கூடிய அந்த இடங்கள் ஓரத்தில் தான் இந்த மரம் வந்து இருக்கும். இந்த மரங்களை பார்த்து சின்ன குழந்தைங்கள்லாம் சில நேரம் பயப்படுறதுக்கு உண்டான நிறையா சான்சஸ் இருக்கும். ஏன்னா இருட்டில் இந்த மரத்தை பார்க்கும்போது ரொம்ப வந்து ஒரு அமானுஷ்ய சக்தி போல தான் தெரியும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் வந்து யக்ஷா, யக்ஷனின்னு சொல்லக்கூடிய ட்ரீ ஸ்பிரிட்ஸ் அவங்க எல்லாம் அதில் இருக்கிற மாதிரி கருதப்படுகிறது. ஸோ இந்த மரத்தை வந்து வெட்டுவது வந்து கண்டிப்பாக வந்து அந்த ட்ரீ ஸ்பிரிட்ஸை பாதிக்கும் அப்படிங்கிறதுனால ஏதாவது கெட்டது நடந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையினால் இந்த மரங்களை வந்து பொதுவாக வந்து வெட்டுவது கிடையாது. இதுவே வந்து இந்த மரத்துக்கு உண்டான ஒரு பெரும்பான்மையான ஒரு நல்ல விஷயமாக அமைகிறது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செலஸ்டியல் மியூசிஷியன்ஸ்னு சொல்லக்கூடிய கந்தர்வாஸ், கின்னராஸ் அவங்களும் வந்து இந்த மரத்தில் வந்து வாழ்வதாக ஐதீகமாக கொள்ளப்படுகிறது. இந்த மாதிரி நிறைய வந்து ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்சஸும் மித்தலாஜிக்கல் ஸ்டோரிஸும் சொல்லக்கூடிய ஒரு மரம் தான் இந்த மரம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் வந்து முக்கியமான வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த ரூரல் ஏரியான்னு சொல்லக்கூடிய நிறைய அந்த கிராமம், அந்த நகர்ப்புறம் இல்லாமல் அதை விட்டு தூரத்தில் இருக்கிற ஏரியாஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆலமரத்தை பற்றின ஒரு முக்கியமான நம்பிக்கை இருக்குது. என்ன அப்படின்னா பொதுவாக நம்ம சாலையோரங்களில் பார்க்கும்போது இந்த ஆலமரங்கள் வந்து நிறைய குட்டி குட்டி மூட்டைகளாக கட்டி தொங்க விட்டுருக்கதை பார்க்கலாம். அந்த மூட்டைக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து நிறைய கால்நடைகளை வளர்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பசு, ஆடு, மாடு அந்த மாதிரி நிறைய அனிமலில் வந்து அவங்க வந்து வளர்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த குட்டி போட்டதுக்கப்புறம் அந்த ப்ளசண்ட்டான்னு சொல்லக்கூடிய அந்த இதை எடுத்து இந்த மஞ்சள் துணியில் சுற்றி இந்த மூட்டைக்குள்ளே போட்டு இந்த மரத்துக்கு கீழே கட்டி தொங்க விட்டுருவாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த மரத்தில் இருக்கக்கூடிய சக்திகள் வந்து அந்த ஈன்ற கன்றுகளுக்கு வந்து எந்த குறையும் ஏற்படாத வண்ணம், நோய் நொடி அது அணுகாத வண்ணம் அதற்றை பாதுகாக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை தான் இருந்தது. இன்றளவுக்கு நம்ம பார்த்திங்கன்னா இந்த நம்பிக்கை வந்து நம்ம ரோட்டோரம் போகும்போது அங்கே கட்டியிருக்க மூட்டைகள்லேருந்து நம்ம அறிய முடியும். இந்த மாதிரி வந்து இந்த ஆலமரமானது நம்மளுடைய வாழ்வியல் முறையிலும் வந்து ஒரு முக்கியமான மரமாக கருதப்பட்டு இன்றளவும் வந்து வழிபாடும் செய்யப்பட்டு வருகிறது. ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரோடி அப்படிங்கிற மொழி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த மரத்தை பற்றிய சிறப்பு மொழிகள் வந்து இருக்குது. இது என்ன அப்படின்னா ஒரு குடும்பமானது ஆலமரத்தை போல நல்லா வந்து தழைத்து விளங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த ஆலமரத்தை மெயினாக குறிப்பிடுவாங்க. ஒரு நல்ல ஃபேமிலி வந்து நல்லா பெரிய அளவில் அந்த கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய விஷயங்களில் வந்து இந்த ஆலமரத்தை வந்து முக்கியமாக குறிப்பிடுவாங்க. அதே மாதிரி இந்த ஆலமரத்துடைய அந்த குச்சியானது நமது ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதிங்கிற மாதிரி அந்த குச்சியை வச்சு நம்ம பல் விளக்கும் போது அந்த பல்லுக்கும் ஒரு உறுதித்தன்மை இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இது எப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எப்படி இயற்கை சார்ந்து
வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதும், இயற்கை உள்ள விஷயங்களெல்லாம் அவங்க எப்படி வந்து நம்மக்கிட்ட பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் இந்த மொழிகள் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம். ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா என்வரன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா மரங்களுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமாக தான் இருந்தது. மோரோவர் என்னென்னா, அந்த மரங்களுக்கு உண்டான ஒரு புனிதத்தன்மையை வந்து இவங்க அந்த மரங்களை போற்றி பாதுகாப்பதன் மூலமாகவும் வழிபாடு செய்வதன் மூலமாகவும் நம்ம வந்து அறிந்து கொள்ள இயலும். ஸோ இந்த ஆலமரமானது எப்படி நம்மளுடைய பண்பாடு, கலாச்சாரம், நம்மளுடைய நம்பிக்கை, இறை வழிபாடு இவற்றோடு எப்படி ஐக்கியமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இன்ஃபர்மேட்டிவான வீடியோவும் இருக்கும்னு நினைக்கிறேன். எஜுகேட்டிவ் பர்பஸாகவும் இதை நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதனோட ஃபீட்பேக் அனுப்புங்க எப்படி இருக்குங்கிறத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆர்ட் அண்ட் மித்தாலஜி சீரீஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.